அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பிரபஞ்சமும் ஈசனும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்கட்டும். ஆகஸ்ட் 6ஆம் தேதி வியாழக்கிழமை 21 ஆடி மாதம் மிக அற்புதமான நாளாக நம்ம எல்லா நாளையுமே எடுத்துக்கணும். கார்த்திகை அப்படிங்கிற விரதம் இன்னைக்கு அஷ்டமி திதியும் சேர்ந்து வருது. அப்போ திதி அப்படிங்கும்பொழுது முக்கிய நிகழ்வுகள் வேண்டாம். எந்த கோயிலாக இருந்தாலும் பிரார்த்தனை சங்கல்பம் வைக்கலாம். அஷ்டமியில் சில பேருக்கு நிறைய விஷயங்கள் நடக்குங்க. ஏன்னா அந்த 8 அவதாரமாக 8 குழந்தைகளாக பிறந்து 8ஆவதாக பிறந்த நம்ம கிருஷ்ண பகவானுடைய அமைப்பை அவர் பிறந்த திதியாக நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா அவங்க அந்த அஷ்டமியில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னே வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும், ஒரு சிலருக்கு பிரிவினையே கொடுத்துரும். அப்போ இவங்களுக்கும் சில காரிய தடைகளை ஏற்படுத்தும். அஷ்டமி திதியில் பிறந்தவங்க கஷ்டப்படுவாங்கன்னு ஒரு வார்த்தை உண்டு, அதெல்லாம் ஃப்ளோவில் சொல்கிறது. அவங்களுடைய நட்சத்திரமோ 1, 5, 9 அப்படிங்கக்கூடிய கிரக அமைப்பு நல்லா லக்னமும் ராசியும் நட்சத்திரமும் அமைந்தால் திதி ஒன்றும் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஒவ்வொன்றுமே நம்ம கர்மா என்ன கர்ம வினையை நம்ம தலையில் எழுதி வாங்கி தான் பிறக்கிறோம். ஸோ இந்த திதியில் இப்போ அஷ்டமியில் பிறந்தவங்க என்ன செய்யலாம்? எப்பயுமே கிருஷ்ண பகவானை வழிபாடு எடுக்கிறது ரொம்ப சிறப்புங்க. என்ன திதியோ அந்த வழிபாடை விடவே கூடாது. அப்போ நீங்கள் அஷ்டமியில் போய் என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு. கிருஷ்ணர் கோயில் இருந்தால் இப்போ ராமர், வில்லேந்திய ராமர் இருப்பார், நிறைய சுவாமி 10 அவதாரம் அல்லவா. அப்போ அதில் போயிட்டு உங்களுக்கு வேண்டிய பிரார்த்தனையே வைங்க. மெயினாக இந்த காரிய சித்திக்கு வைக்கணும். எனக்கு பிஸ்னஸ் சரியில்லைங்க, எனக்கு தொழில் சரியாக வரல, வருமானம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய உழைக்கிறேன், அதுக்கான விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது, இப்படி தடை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரேக்கெல்லாம் இந்த அஷ்டமி திதியில் வழிபாடு எடுக்கும்போது சிறப்பாக இருக்கும். இன்னொரு அஷ்டமி திதியில் ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு தொழில் கடன் பிரச்சனை நிறையா இருக்குது, தொழில் சார்ந்த பிரச்சனை நிறையா இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க கால பைரவர் வழிபாடு எடுக்கலாம். ஏன்னா காலத்தை மாற்றக்கூடியவர் யார் அப்படின்னா ஈசன்கிட்டயே வரம் வாங்கி நிற்கிறார். ஈசனுக்கே காவல்னு வச்சுக்கோங்க. அப்பேற்பட்ட அந்த பைரவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா வியாழக்கிழமை குருவாரத்தோடு வருது. ஸோ குருவாக அந்த சிவனை ஈசனை நினச்சி காலபைரவருக்கு போயிட்டு செவ்வரளி புனுகு சாத்தி வழிபாடு எடுத்தால் நம்மளுடைய கர்ம வினை நீங்கும். எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அது நம்ம கையால் சாத்த விடக்கூடாது. சாஸ்திரிகளோ அல்லது குருமார்களோ அங்கே இருக்கிற ஐயரோ சாத்துவாங்க. அந்த புனுகு சாத்தி நம்ம தேய்பிறை அஷ்டமி திதியில் காலபைரவருடைய வழிபாடு நிறைய சொல்லலாம். நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். அதை விஷயத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நாளை சந்திப்போம். சிவாய நம.